ஓம் நமச்சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எல்லா வீடியோலையும் முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா உண்மையிலே இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அடக்கம். வாழ்க்கையில ஜெயிச்சுட்டா நமக்கு எல்லாமே கிடைக்கும். பொருளாதாரம், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, அதுபோல நம்ம குடும்ப பெருமையை காப்பாத்துற குழந்தைகள், செல்வ வளங்கள், அது மட்டும் இல்ல நிம்மதி, எல்லாமே கிடைச்சிரும் அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. அப்ப நம்ம ஜெயிக்கணும்னா நம்முடைய ராசி நட்சத்திர இலக்கண அமைப்புலாம் எப்படி இருக்கும், இந்த கிரக அமைப்புகள் எப்படி நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், எந்த விஷயத்துல நம்ம பயன்படுத்திக்கணும் வாய்ப்புகளை, எதை நம்ம தவிர்க்கணும், எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்கள்லாம் எது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கோம். 100% உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக, நீங்க ஜெயிக்கிறதுக்கு முதல் படியா இந்த வீடியோவாக கண்டிப்பா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலை கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆன்மீகத்துல நம்பிக்கை வேணும். இன்னைக்கு எல்லாருமே அறிவியலை நம்புற அளவுக்கு ஆன்மீகத்தை நம்புறதில்ல, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்புறதில்ல. இங்க மழை எப்ப வரும், புயல் எப்ப வரும், பூகம்பம் எப்ப வரும் அப்படின்னு முன்னரே கணிச்சு சொல்லும் அறிவியல். ஆனா ஒரு மனுஷன் எப்ப பிறப்பான், எப்படி பிறப்பான், எப்படி வளர்வான், அவனுடைய உறவுகள் எப்படி இருக்கும், உறவுகள் யாராரு, குழந்தைகள் எப்ப பிறக்கும், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஞானம் ஜோதிட சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் இருக்கு, அறிவியலுக்கு உண்டா? அதே நேரத்தில் இந்த ஜோதிடத்தால புயல் எப்ப வரும், பூகம்பம் எப்ப வரும், பேரழிவு இந்த பூமியில எப்ப நடக்கும், அதை சொல்லக்கூடிய வலிமையும் உண்டு. இங்க என்ன தெரியுமா, ஜோதிடர்கள் கணிப்பு தப்பா இருக்கலாம், அனுபவத்தை பொறுத்து நம்பகத்தன்மை இல்லாம இருக்கலாம். சில விஷயத்துல பலிக்கும், சில விஷயத்துல பலிக்காது, பொய்த்து போகலாம். ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை முறையா கற்று முறையா கணிச்சோம் அப்படின்னா ஒரு துளி கூட பொய்க்காது. மனுஷங்களுடைய வருங்காலத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தள்ள தெளிவா எடுத்துரைக்கிற ஒரே சக்தி இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு உண்டு. ஏன்னா ஒரு மனுஷன் மேல ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள் அந்த மனுஷனை எப்படி நடத்தணும், எப்படி உருவாக்கணும், எப்படி கர்மாவை அனுபவிக்கணும், இது எல்லாமே இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அதை நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அதிசயம்! 1 வருஷம் 2 வருஷமா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இன்னைக்கு அதை தான் பார்த்து அறிவியலும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 100 150 வருஷமா. அன்னைக்கு நம்முடைய மனக்கண், ஞானக்கண் மூலியமா மனிதர்கள், நம்முடைய மகான்கள் கண்டுபிடிச்ச ஒரு 10% கூட இருக்காது. அவ்வளவுதான் அறிவியல் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு எவ்வளவு விஷயத்தை அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடக்கி வச்சிருக்காங்க. அதனால இந்த உலகம் இன்னைக்கு இதனுடைய அருமை பெருமையை உணராமல், இது போன்ற ஞான சாஸ்திரங்கள் தரும் அறிவுரைக்கு செவி கொடுக்காமல் பல இன்னல்களுக்கு ஆளாகி, துன்பங்களுக்கு ஆளாகி வருது. மனுஷன் ஒவ்வொருத்தரும் நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, ஆன்மீகம், ஜோதிடம்லாம் மூட நம்பிக்கை அடிச்சு சொல்றாங்க, தற்குறிகளா இருக்காங்க. பாவம், ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஏத்துக்கிறாங்க அறிவியல் உண்மைதான். ஆனா எதை கண்டுபிடிக்கிறீங்க? ஆன்மீகம், ஜோதிடம் சொன்ன இந்த விஷயங்களை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியலும் வேண்டும், ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் வேண்டாம். ஆன்மீகம் மூட நம்பிக்கை இப்படிலாம் பேசுறது காரணம் என்ன தெரியுமா?
அவங்க வாங்கி வந்த கர்மா, அவங்க அப்படிதான் பேசணும் அப்படிங்கிறது தலை விதி, தலையெழுத்துல இருக்கு. இப்ப நம்ம உடம்பே எடுத்துக்கலாம், ஐம்புலன்களாலும் கை கால்களாலும் நம்முடைய இயக்கத்தை நம்மால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னாலும் உடம்புக்குள்ள ஓயாம உழைச்சிக்கிட்டு இருக்கிற இதயம், இரைப்பை, ஈரல், சிறுநீரகம் இதெல்லாத்தையும் யார் இயக்கிறது? அது எங்க, எப்படி, எதை பொருத்தி வைக்கணும், எப்படி இயக்கணும், அதனுடைய வாழ்நாள் எவ்வளவு, இதெல்லாம் சரியா அமைச்சு கொடுத்த ஏதோ ஒரு சக்தி. அதைத்தான் நம்ம ஆன்மீகம், இறைவன், தெய்வங்கள் நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லவர்களா வாழ்வோம், நம்முடைய கர்மாக்களை நல்லதா மாத்துவோம், நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நமக்கு மட்டுமில்ல, நம்முடைய சந்ததி எல்லாருக்குமே நல்லதாவே நடக்கும். நாம எப்படியோ அப்படிதான் நம்முடைய சந்ததி. அதனால இயற்கை வேறு, இறைவன் வேறு அல்ல. அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு அல்ல. இயற்கையையும் அறிவியலையும் நம்ம கிட்ட திணிக்கிறது கிரகங்கள் தான், ராசி நட்சத்திரங்கள் தான். 9 கிரகத்துடைய ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சு இணைஞ்சு நமக்குள்ளார பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்முடைய வாழ்க்கைய அது நிர்ணயிக்குது, அது இயக்குது. எப்படி இயக்குது? இங்கதான் கர்மா வேலை செய்யுது. பூர்வ ஜென்ம செயல்களுக்கு ஏற்றது மாதிரி நல்லதையோ கெட்டதையோ பலனையோ பாதிப்பையோ ஏற்படுத்துது. அப்படிதான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால பாதிப்பு உண்டாகும் போது மனசு சோர்வடையாம வலிமையா இருக்கிறதுக்கும், நாம பெரியவங்க சிறியவங்க அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கிறதுக்கும், நம்முடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் எது உதவுது? இந்த ஆன்மீகமும் இறை வழிபாடும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். எங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்மா உண்மை, ஜோதிடம் உண்மை, ஆன்மீக சிந்தனை உண்மை, இறை வழிபாடு உண்மை. இதெல்லாம் நம்பிக்கை வைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கை இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா நேர்மையா உண்மையா உழைச்சி அந்த செல்வத்தால வாழக்கூடியவங்க தான் ஆன்மீக சிந்தனைவாதிகள். அதனால ராசிக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்னு சேர்த்து செயல்பட வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளுடைய, சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அவங்க வாங்கின வரங்களும் அதனுடைய சக்தியும் கதிர்வீச்சியும் அந்த கோவிலே இருக்கும். அங்க நம்ம போகும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோவில்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன குணத்தோட பிறப்பாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு உண்டு, ஒவ்வொரு விதமான அதிபதிகள் அதாவது தெய்வங்கள் உண்டு. எல்லாரையும் நம்ம போய் கும்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் கும்பிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கிறத விட நம்ம ராசிக்கான, நம்ம லக்னத்துக்கான, நம்ம நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடும்போது, கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய எனர்ஜி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய கதிர்வீச்சு தாக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால ராசிகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி லக்னங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது துல்லியமா நம்முடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் வாழ்க்கைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில கோவில எப்படி முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நட்சத்திரத்தின்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நம்ம மந்திரம் சொல்லி பூஜிக்கணும், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரமா கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. அதுவும் ராசிக்குரிய கோவிலுக்கு தான் போகணுமா? எல்லாமே கோவில் இல்லையா? எல்லாத்துலயும் சாமி இருக்குல்ல, தெய்வங்கள் இருக்குல்ல அப்படிங்களாம். அது மட்டும் இல்ல, இப்ப கோவில் அப்படின்னு ஒரே சிலையை வச்சு நம்முடைய முன்னோர்கள் அல்லது அரசர்கள், ஞானிகள் எல்லாமே ஒரு சிலையை வச்சு எல்லா இடத்துலயும் கும்பிட்டுருக்கலாம். ஆனா இங்க அறிவை பயன்படுத்தி மெய்ஞானத்தை அருமையா யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கதிர்வீச்சு எங்க அதிகமா கிடைக்குது, எந்த கிரகத்தோட கதிர்வீச்சு எங்க அதிகமா கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சு சூரியனார் கோயில், குரு பகவான் கோவில், புதன் கோவில், செவ்வாய்க்குரிய முருகன் கோவில், அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு ஏற்றது மாதிரி நீர் கோவில், நெருப்பு கோவில், திருவண்ணாமலை, இப்படி பிரிச்சு பிரிச்சு அங்கெங்கேயும் கோவில்களை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பொறுத்துதான் அந்தந்த கோவிலுக்கு, அந்தந்த பரிகாரத்தை நோக்கி, அந்தந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ராசிக்கான அதிபதி யாரு, நம்ம நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு, நம்ம லக்னத்துக்கான அதிபதி யாரு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ப்பா நமக்கு தேவையான கோவிலுக்கு தெய்வத்தை கும்பிடும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, ஆன்மீகத்தோட வழியா மட்டும் இல்லாம
தன்னுடைய ஜாதகத்துல ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கு எந்த தெய்வத்தை எந்த அதிபதியை எப்படி பரிகாரம் செய்யணும், இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதால தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாருமே சொல்றது இல்லைங்க, இந்த சூட்சமத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெளிவா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, உங்க தொழில வெற்றி பெறறதுக்கு, உங்க வேலையில பதவி உயர்வை அடையறதுக்கு, உங்க குடும்பத்துல செல்வங்களை சேர்க்கறதுக்கு, வாழ்க்கையில நிம்மதியவும் அமைதியவும் அடையறதுக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசிக்கான லக்னத்துக்கான கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனா இப்ப வீடு கட்டணும் அப்படின்னா நல்ல டாக்டரையா போய் பார்க்கறோம், இன்ஜினியர் தானே பார்க்கறோம். உடம்பு சரியில்லைன்னா கலெக்டரையா போய் பார்க்கறோம், டாக்டர் தானே பார்க்கறோம். ஏதாவது பிரச்சனை, நில பிரச்சனை, ஊர் பிரச்சனை அப்படின்னா டாக்டரையா போய் பார்க்கறோம், கலெக்டர் தானே பார்க்கறோம். அப்ப எங்க போனா எங்க தீர்வு கிடைக்கும், அதுதானே வாழ்க்கை. அப்ப அது மாதிரி எந்த கோவிலுக்கு வேணாலும் போலாம் அப்படிங்கறத விட நம்முடைய ராசிக்கான லக்னத்துக்கான நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு போகும்போது முழுமையான பலனை பிசுறாம சிதற விடாம நம்ம அப்படியே அடையலாம். அதனாலதான் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோவில் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஞானம் அது. அதை நம்ம முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஏற்றத்தை நம்மளால அடைய முடியும். அதனால உங்கள் ராசிக்கான, உங்கள் நட்சத்திரத்துக்கான, உங்கள் லக்னத்துக்கான கோவில் எது, தெய்வங்கள் எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். அதனாலதான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பார்த்து தெரிஞ்சுங்க என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. இப்ப சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உங்களுடைய குணம் உங்களது வெற்றிக்கு வழிவகுக்குமா, பயன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன். அவர்தான் இந்த 9 கிரகங்களுக்கும் நாயகன், ஆத்மக்காரகன், ஒளிப்பிழம்பு, உலகத்தினுடைய ஒளி விளக்கு அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் உட்பட எல்லா கிரகங்களுக்கும் உயிர் கொடுப்பவர், ஒளியின் வழியாக வறட்சிக்கும் மழைக்கும் காரணம் இவர்தான். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் சூரியன் கையில இருக்கு. அதனால உயிரினங்கள் உருவாவதற்கும் வாழறதுக்கும் இந்த சூரியன் மிக மிக ஒரு முக்கியமான கிரகம். இப்ப சூரியன் இருக்கும்போது எல்லாம் சுறுசுறுப்பா இயங்குறோம், எல்லா உயிர்களும் சுறுசுறுப்பா இயங்கும். சூரியன் மறைஞ்சிட்டா ஓய்வெடுக்க போயிடும், அப்ப பலம் குறைஞ்சிரும். இந்த உயிர்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது சூரிய பகவான். அந்த சூரியன் உங்களுக்கு அதிபதியா இருக்கார். உண்மையிலேயே 12 ராசியில கொடுத்து வச்ச ராசி சிம்ம ராசி. உண்மையா நீங்களே பெருமைப்பட்டுக்கணும். உங்களுக்கு இந்த பெருமை தெரியாம கூட இருக்கலாம், அலட்சியமா கூட நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களது திறமை சூரியன் மாதிரி அதை வெளிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய குறிக்கோளா இருந்தாலும் ஈஸியா அதை அடையலாம். சிம்ம ராசி அப்படின்னாலே இந்த சூரியன் அதிபதியா இருக்கிறதுனால சிங்க நடைக்கு, கம்பீர நடைக்கு உரியது. குகையில தூங்கிட்டு எழுந்திருச்சு வெளில வந்தா அப்படி சோம்பலை முறிச்சிட்டு இப்படி பார்க்கும். அது கண்களுக்கு எங்க இறை நின்னாலும், ஒரு மானோ அல்லது எந்த உயிரினம் நின்னாலும் தெரியும். அந்த உயிரினம் மட்டும் அந்த சிங்கத்தை பார்த்துடுச்சுன்னா அந்த பார்வையாலே சோர்வடைஞ்சிரும். சிங்கத்துக்கு இறை ஈஸியா கிடைச்சிரும். சிங்கத்தினுடைய பார்வைக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அதனால அந்த இறையெல்லாம் என்ன பண்ணும், மான், முயல் இது மாதிரியான இறைகள்லாம் நகர முடியாம துவண்டு நிற்கும். அப்ப ஈஸியா உணவு கிடைச்சிரும். சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எடுத்துடலாம் போகாது, அங்கேயே போட்டுட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் சிங்கத்தினுடைய இயல்பு. அளவுக்கு அதிகமான ஆசை இல்ல, சேமிக்கிற எண்ணம் இல்ல. அப்ப இது எல்லாமே சிங்கத்துக்கு பொருந்தும், அதே போல சிம்ம ராசிக்கும் பொருந்தும். உங்கள்கிட்டையும் இது மாதிரியான குணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதுக்குமே ஆசைப்படாம, சேமிக்கிற எண்ணமே இல்லாம நான் தான் ராஜா, இருந்தாலும் இல்லாட்டியும், ஏழையாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் மனசளவுல ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா அந்த சூரிய பகவானுடைய கதிர்கள் அப்படி அந்த வலிமையை உங்களுக்கு இயற்கையாவே கொடுத்துரும், கிடைச்சிரும். இது எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனா இது நீங்க புரிஞ்சுக்கணும், இதுதாங்க முக்கியம். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற இந்த திறமையை, இந்த வலிமை, ஏன்னா இந்த பிரபஞ்சமே இந்த கிரகத்துடைய கதிர்வீச்சுகளால மனிதர்களையும் உயிரினங்களையும் உருவாக்கி அதனுடைய குணநலன்களை பரவ விட்டுருக்கு. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒவ்வொரு நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்பாடுகளா வித்தியாசப்படும். அப்ப சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தலைமை பண்பு, அந்த ஒரு உயர்நிலை எண்ணம், சின்ன பிள்ளைத்தனமா சில்லறத்தனமா எதுவுமே செய்யறதில்ல. மரியாதை, கௌரவம் இதுக்கெல்லாம் முதலிடம் உண்டு. குள்ளநெறி வேஷம் போடுறது இல்ல. அடுத்தவங்க என்ன செய்யறாங்களோ அதையே செய்யறதில்ல. எப்பொழுதுமே தனியா சிந்திக்கிறது, தேவையில்லாம அடுத்தவங்களை சீன்றது இல்ல அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது, இதெல்லாம் எப்பொழுதுமே இருக்காது சிம்ம ராசிக்கு. வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். இந்த ஒளிவு மறைவு, ரகசியம், இந்த கெட்ட எண்ணங்கள், போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்காது. உங்ககிட்ட என்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கால் தூசிக்கு சமம் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. ஏழை
ஏழையாவே இருந்தாலும் சரி, மனசளவுல பணக்காரர்களாக செல்வந்தரர்களாக வாழக்கூடியவர்கள் என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும். பதவியை தேடி நீங்க போக மாட்டீங்க, பதவி உங்களை தேடி வரும். அதான் சொன்ன, உங்க பார்வைக்கு ஒரு பவர் உண்டு, உங்க செயல்ல ஒரு விவேகம் உண்டு. இயல்பாவே பொறுமையும் வீரமும் கம்பீரமும் உங்களுக்கு இருக்கு. அரசு பதவியில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல, அதாவது ராணுவம், காவல்துறை, ஏர்போர்ஸ், கப்பல் நிறுவனம், போர், பிரச்சனைக்குரிய பதவிகள், அரசு துறையில, அரசியல்ல, இந்த வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துக்கு இடையில வாழக்கூடியவர்கள் என் அன்பு சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும். அப்ப இதெல்லாம் உங்க வெற்றிக்கு ஈஸியா துணை செய்யும். நீங்க ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் துணையா இருக்கக்கூடிய விஷயங்கள். உங்களுக்குள்ளார இது இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா முயற்சி பண்ணுவீங்க. ஒரு குற்ற உணர்ச்சி அல்லது தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அப்ப நல்லாவே செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் இங்க சொல்லிட்டு இருக்கோம், வெற்றி பெறுவதற்கு, ஜெயிப்பதற்கு உங்களது குணம் எப்படி ஒத்துழைப்பு தரும். அதுபோல சமுதாயத்தில் அந்தஸ்து அங்கீகாரம்லாம் உங்களை தேடி வரும். நடந்தீங்கன்னா, பேசுனீங்கன்னா கவருவீங்க. ஒரு மரியாதை ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேர்ல வரும். சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவர்கள். நாகரிகமா நடந்துப்பீங்க. அனாவசியமா ஒருத்தவங்கள்ட்ட சண்டை போடுறது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. எவ்வளவு வேணாலும் அள்ளி கொடுப்பீங்க. கீழ்த்தரமா அடுத்தவங்கள்ட்ட இருந்து பறிக்கிறதுக்கு, பிடுங்கிறதுக்கான எண்ணங்கள் இருக்காது. உயிரே போனாலும் மானத்தை காப்பாற்றணுங்கிறது அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும். எப்படி சிங்கம் ஒரு அலட்சிய பார்வை பார்க்கும் பாருங்க. எதிரியாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அவங்கள போட்டியா நினைக்காது. ஏன்னா இயற்கையாகவே அது சிங்கம் நம்பர் 1. வலிமையில நம்பர் 1 இருந்தாலும் குணத்துல சமமா நினைக்கக்கூடியவர்கள். அதனால எல்லாருக்குமே பிடிக்கும். இங்க என்னன்னா, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது, மனசு வராது, ரொம்ப சோம்பேறித்தனமா ஆயிடும். அந்த கெத்தை நீங்க விடாம இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை. உங்களுடைய அதிபதி ராஜகிரகமான சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோட இருக்க விரும்புவீங்க. எப்பொழுதுமே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மாறவே மாட்டீங்க. யாராவது மாத்திக்கணும்னு கேட்டாலும் அந்த அகராதியிலே, உங்க அகராதியிலே அது இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் மாத்திக்க மாட்டீங்க. முடிவு பண்ணதுதான். சிந்தனை, சொல், செயல் எல்லாத்துலயும் வேகம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல பலன் உடனே எதிர்பார்ப்பீங்க. அதுதான் அங்க பிரச்சனை. நீங்க மட்டும் பொறுமையா இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். அவசரப்படாத ஒரு செயல்பாடு உங்களுக்கு வேண்டும். அடுத்தவங்களை குத்தம் சொல்றது, கூடவே இருந்து துரோகம் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காது. கூட இருந்தாங்க அப்படின்னா விளக்கிடுவீங்க. இப்ப சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அதுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உழைச்சாலும் உழைக்கலனாலும் பணம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைனாலும் தானா வரும். கடனாகவோ, வருமானமாகவோ, லாபமாகவோ, வேலையில் இருந்தோ, பழைய பணம், பழைய பாக்கி, பூர்வீக சொத்துக்கள், இதெல்லாம் உங்களுக்கு தானா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் குறைவே இருக்காது. ஆனா கையில தங்காது, செலவு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் பிரச்சனை. சேமிக்கிற எண்ணம் இருக்காது, சேமிக்கவும் மாட்டீங்க. சேமிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதே நேரத்தில் புதன் பேச்சுக்கு அதிபதி, புத்திக்கு அதிபதி. சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா வார்த்தைகளால மிகப்பெரிய லாபத்தை நீங்க அடையலாம். ஏன்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். தனம் பேசியே நீங்க பணத்தை கொண்டு வருவீங்க. பேசினாதான் உங்களது தொழில் சிறப்பா இருக்கும். பேச்சுக்குரிய தொழிலை நீங்க செய்யலாம். அப்படின்னா என்னன்னா, ஆசிரியர்கள், வழக்கு, கோர்ட்டு கேஸ், அதுபோல மீடியாக்கள், எங்கெங்கெல்லாம் பேசி சம்பாதிக்கிறாங்களோ அது மாதிரியான தொழில் நீங்க எடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கலாம். அதே நேரத்தில் அரசு துறைக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அரசு துறை உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் புதன் தான் அதிபதி. அதனாலதான் அந்த வாக்கு பலம் உங்களுக்கு அதிகம். தொழில் வாக்கால தான் அதிகமாக கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா நீங்க பேசினாலே அது பலிக்கும், அதை நம்புவாங்க. அதே நேரத்தில் புதன் அதிபதி அப்படிங்கிறதுனால எல்லாமே 2 அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை 2, தொழில் 2, நண்பர்கள் 2, மனைவி 2, காதலி 2, காதலன் 2, கணவன் 2, இப்படி 2 அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வகையில் உங்களது எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அது அமையும். அதுபோல உத்தியோகம் எதை பார்க்கலாம், உங்க வாழ்க்கையில எந்த உத்தியோகத்துல பெருசா வரலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னா அரசு துறை, அரசியல் துறை, பதவி, தலைமை பொறுப்பு, எந்த ஒரு தொழிலாக வேலையாக இருந்தாலும் தலைமை பதவியில இருந்தீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம். மருத்துவத்துறை, சமூக சேவை, அதுபோல உயர் பதவிகள், அரசியல்ல பெரிய பெரிய பதவிகள், எம்பி, எம்எல்ஏ, மந்திரி, அமைச்சர்கள், இது மாதிரியான வேலை, தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு. ஜெயிக்கலாம். வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அதுபோல சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்துக்கும் செவ்வாய் அதிபதியா வர்றாரு. அதாவது 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் செவ்வாய் அதிபதி. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள். ஆனா ஒரு போர்க்குணம் கொண்ட கிரகங்கள். நான், என்னால முடியும். சூரியன்னா நான், செவ்வாய்னா என்னால முடியாது, இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதிரடியா இறங்கி வேலை செய்யக்கூடியது. போர்க்காலத்துல கேட்பனா தளபதியா இருக்கக்கூடிய கிரகம். அவ்வளவு ஒரு குணம், ஒரு வேகம். அதாவது நம்ம
இவன் அடிக்கலாம்னு நினைப்போம், ஆனா செவ்வாய் அதிபதியா இருக்கிறவங்க அடிச்சிருவாங்க. சூரியன் யோசிக்கும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு, ஆனா செவ்வாய் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும், முடிச்சிட்டல யாருக்கிட்ட அப்படிங்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம். நாம ஒண்ணு நினைச்சோம்னா செவ்வாய் செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாலே இந்த உலகமே உங்க கையில, பெயர் பணம் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. திருமண வாழ்க்கையில உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கா, நீங்க ஜெயிக்கிறதுக்கு துணை உதவி செய்யுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், திருப்திகரமா அமையாது. ஏன்னா சொந்த பந்தத்துல துணை அமைஞ்சா நம்மளை பத்தி புரிஞ்சுக்கும், ஒரு கட்டாயம் இருக்கும். சரி, நம்மளுடைய மாமா, நம்மளுடைய அத்தை பையன், நம்மளுடைய சொந்தக்கார பையன், நம்ம பொண்ணு, சொந்த பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு, அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு அப்படிங்கிற கவலை இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். சரி, எங்க போவாங்கங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த துணை அமையிறது, வாழ்க்கை துணை அமையிறது சொந்தத்தில் அமையாது, கொஞ்சம் தூரத்தில் தான் அமையும், அந்நியத்தில் அமையும். அதே நேரத்தில் மன ஒற்றுமை ஏற்படுறது ரொம்ப கஷ்டம், மன வேற்றுமையிலே இருக்கும். எப்பொழுதுமே ஒரு முரண்பாடு இருக்கும் வாழ்க்கையில். சிம்ம ராசிக்கு கொஞ்சம் ஒத்து வராத ராசியா இருக்கும். ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னாலே நான் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணணும், எனக்கு யாரும் சொல்லக்கூடாது, என் இஷ்டம், என்னை யாரும் தடுக்க கூடாது, எதுக்குமே தடை சொல்லக்கூடாது. நான் சிங்கம், சுதந்திரமா தான் இருப்பேன், எங்க வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன், வேலை செஞ்சாலும் செய்வேன், செய்யாட்டியும் இல்லை, தொழில் செஞ்சாலும் செய்வேன், செய்யாட்டியும் இல்லை. இப்படி குண அமைப்பை கொண்டவர்கள் நண்பு சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால இதே மாதிரியான துணை கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்ப சொந்தத்தில் அமையும் போது கிடைக்கும், அந்நியத்தில் அமைஞ்சா நீ யாரோ நான் யாரோ, உனக்கு அடிமையா இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, போயிட்டே இருப்பாங்க. அந்த அடக்கி ஆளும் குணமும் சந்தேக மனப்பான்மையும் கொண்டவர்களாக வருவாங்க. அந்த வேறுபாடு நிறையவே இருக்கும், கருத்து வேறுபாடு. திருமணத்துக்கு அப்புறம் கூட்டு குடும்பமா இருக்கவே இருக்காது, கண்டிப்பா பிரிவு உண்டு, தனியாக தான் போய் வாழ்வீங்க. அதே நேரத்தில் குடும்பத்துக்காக கடமை தவறாம நீங்க எது செஞ்சாலும் அதுல கொஞ்சம் திருப்தி ஏற்படாது, பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா நீங்க எதையுமே கண்டுக்க மாட்டீங்க, நீங்க சந்தோஷமா எந்த அளவுக்கு வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியா வர்றாரு. குரு யாரு? செல்வங்களுக்கு அதிபதி. பூர்வ புண்ணிய நிலம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு, ஏக்கர் கணக்குல நல்ல சொத்து இருக்கும். ஆனா அது மேல உங்களுக்கு ஆசை இருக்காது. ஒரு குடும்பமா இருக்கணும், அதை அனுபவிக்கணும், நமக்கு வரக்கூடிய துணையை சந்தோஷமா வச்சுக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணங்கள் இங்க இல்லாததால இந்த பூர்வ புண்ணிய இடத்தை, சொத்தை அனுபவிக்க உங்களுக்கு ஆசை இருக்காது. அதே போல ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கு குரு வராரு. பரிபூரண ஆயுள் உங்களுக்கு உண்டு, பூரண ஆயுள் உண்டு. அதுபோல குழந்தைகள்லாம் நல்ல புத்தியோட, வீரத்தோட, நல்ல குணம் உள்ளவர்களாக பிறப்பாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வெற்றிக்கு அவங்க துணையா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, கடவுளுடைய பூரண ஆசி சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. அது உங்கள் குடும்பத்திலையும் அது நல்லாவே தெரியும். எப்படியோ விட்டு கொடுத்து ஈகோ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களது துணையை சமாதானப்படுத்தி அவங்களையும் கூடவே வெற்றிக்கான உங்களது குறிக்கோளுக்கு துணையா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய சொர்க்கத்தை, சொர்க்க மாதிரியான வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியும். கண்டிப்பா அனுபவிப்பீங்க. ஏன்னா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையாலே உங்களோட குடும்பத்தில் பிரச்சனைகள் நிற்கும். ஏன்னா அவங்க புத்திசாலிகளாக பிறப்பாங்க. அதனால குடும்பம் எப்படி பிரிவாக இருந்தாலும், கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அப்புறம் ஒன்னாயிடுவீங்க. 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி சனி வராரு. உங்களோட துணை இருக்காங்களா, ரொம்ப திறமையானவங்களா இருப்பாங்க. அந்த திறமையை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அந்த திறமையை நீங்க வெளில கொண்டு வரணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் துணையால உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயம். அப்படி சிங்கம் மாதிரி முன்னாடி நிற்பாங்க. சிங்கத்துக்கு சிங்கமே முன்னாடினா எப்படி இருக்கும்? பலம், இரட்டை பலம். சனினா சும்மா இல்லை. 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி வராரு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு அப்படிங்கிறது மாதிரி உங்களது துணை உங்கள் திறமைக்கு, உங்கள் வீரத்துக்கு, உங்கள் சிந்தனைக்கு ஈடாகத்தான் வருவாங்க. அதுக்கு இணையானவங்க தான் வருவாங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி சும்மா இல்லை. சூரிய பகவான் அளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே நம்ம சூரிய பகவானுக்கே பயப்பட மாட்டோம், ஆனால் சனிக்கு பயப்படுவோம். ஏன்னா கர்மக்காரகன். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான பலனை அவர் திருப்பி கொடுக்கக்கூடியவர், நீதிமான். அப்ப யாருக்கு பயந்தாலும் பயப்படலைனாலும் சனிக்கு பயந்தாகணும். அப்ப அந்த இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனியா வர்றதுனால 7ஆம் இடம் இது கணவன், மனைவி, காதலன், காதலி, இல்லற வாழ்க்கை, ரகசிய உறவுகள், கள்ள தொடர்பு, கள்ளக்காதல், இதெல்லாம் காட்டக்கூடிய இடம். இங்க வந்து நீங்க நேர்மையா இல்லை அப்படின்னா உங்களது துணையே உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பி கேர்ஃபுல். நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இந்த விஷயத்துல இருக்கிறது தான் வெற்றிக்கான ஒரே வழி. ஏன்னா உங்களுக்கு இணையானவங்க வராங்க உங்களது துணையா. 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். உங்களை மாதிரியே உங்களது துணையும் திறமை மிக்கவர்களாக 100% இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இந்த 3 விஷயம் தான் முக்கியம். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க. எதிரிகள் இல்லா, கடன் இல்லா, நோய் இல்லா மனிதர்கள் வாழ்க்கையில சொர்க்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. அதுலதான் நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இறைவன் தான் ஒரே வழி. உங்க வாழ்க்கையில நீங்க நல்லதை அனுபவிக்கணும், நல்லதை செய்யணும்,
கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இது மனுஷனுடைய இயல்பு. இப்ப நீங்களே எடுத்துக்கங்க, எந்த தவறு செஞ்சாலும் என்ன சொல்லுவீங்க? என் மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைச்சதில்ல அப்படிங்கறத சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? தான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கூட தெரியறதில்ல. இங்க இது ஒரு பெரிய சூட்சமங்க. நம்ம செய்யறதுல எதுங்க தப்பு எதுங்க சரி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப ஒருத்தவங்களை அடிக்கிறோம் அப்படின்னாலே அது தப்பா ரைட்டான்னு கூட நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்காது. நல்லதுக்காக அடிக்கிறோமா கெட்டதுக்காக அடிக்கிறோமா? அவன் தப்பு செஞ்சதுக்காக நம்ம அவன் அடிக்கிறோமா, இல்ல நம்முடைய கோபத்துக்காக நம்முடைய வலிமையை காட்டுறதுக்காக நம்ம அடிக்கிறோமா? இங்கதான் தப்பு ரைட்டு அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப குழப்பம் இருக்கு இந்த விஷயத்துல. எது சரி எது தப்பு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. வாழ்ற வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல தப்போ ரைட்டோ போயிட்டே இருப்போம். ஆனா யார் ஒருத்தன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நடந்து போறது இயற்கை. ஆனா கீழே ஒருத்த பார்த்து எறும்பு கூட்டம் போகுதா, ஏதாவது ஜீவன் நடந்து போகுதா, அதை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப இதை எல்லாரும் நம்ம கவனிக்கிறது இல்ல. என்னதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஒரு பறவைகள் கூண்டையோ அல்லது ஒரு எறும்புகள் கூட்டத்தையோ கலைச்சோம் சிதைச்சோம் அப்படின்னா அது கூட பாவம் தான். ஆனா அந்த பாவத்தினுடைய அளவு இருக்கு, பெருசா சின்னதா அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னா ஒரே இடம் கோவில் தான், தெய்வம் தான், ஆன்மீக வழிதான். இப்ப எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்? நாம செய்யற தப்பு நியாயமா அநியாயமா அப்படின்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யார் பார்க்கறாங்க? அதுக்கு சாட்சி இல்லை இப்படின்னு நினைச்சுக்கிறது. எந்த தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க முயற்சி பண்றது. தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல, தப்பு செஞ்சதை மறைக்கிறாங்களா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் பரிகாரமும் இல்ல, வழிபாடும் இல்லை. ஏன்னா கர்மாங்கிறது மிக சூட்சமமான ஒரு விஷயம். பாவங்கள் செஞ்சா கேள்வி கேட்கும், தர்மம் செஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப யாருமே பார்க்காம செய்யற தப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கோவில்ல ஒரு மனுஷன் வரிசையில் நிக்கிறாங்க உண்டியல்ல காசு போடுறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்னா நல்ல நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து அந்த 100 ரூபா ஒரு கிழிஞ்ச நோட்டை அந்த உண்டியல்ல போடுறான். பின்னாடி இருந்தவர் ஒருத்தர் கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை பார்த்தா 500 ரூபாய். ஆஹா, நம்ம கையால போட சொல்றாரு இந்த பணத்தை அப்படின்ட்டு அந்த 500 ரூபாயும் போட்டுறாங்க. திரும்பி என்னங்க என்ன போட சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. இல்லங்க அது ஏன் பணம் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது, அதை நீங்க கவனிக்கல, அதான் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா. அப்ப கிழிஞ்ச நோட்டை போட நினைச்ச அந்த மனுஷனுடைய 500 ரூபாய் நல்ல நோட்டு உண்டியலுக்கு போயிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சாலும் ஆனா உண்மையாங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது நிரூபிக்கப்படுதுல. அதுதான் வாழ்க்கை. யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யற தப்புக்கள் நம்முடைய கர்மாவா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. வாழ்ற வாழ்க்கையில சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையா தான் இருப்பீங்க, அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் கிரக அமைப்புகள் கொஞ்சம் செயலிழந்து இருந்தது அப்படின்னா, இப்ப சனி பகவான்லாம் சரியான இடத்துல இல்ல, நீச்சம் பெற்றிருந்தார், அல்ல சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருக்கிற இடத்துல உங்களால செயல்பட முடியாது. உங்களது எண்ணங்களும் செயல்களும் தப்பு தப்பா போகும். எந்த ஒரு இடத்துலையுமே நான் தான் எல்லாமே, நான் தான் சிறந்தவன் அப்படின்னு காட்டிக்க முயற்சி பண்ணும்போது அதுவே உங்களுக்கு தோல்வி அமையும். கொஞ்சம் சூசகமா நடந்துக்கணும். நீங்க வாழ்க்கையினுடைய ரகசியத்தை சூட்சமங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். சில இடத்துல எல்லா இடத்துலயும் நான் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் பின் வாங்க வேண்டிய இடத்துல பின் வாங்கணும், மறைய வேண்டிய இடத்துல மறைஞ்சிருக்கணும், வெளிப்பட வேண்டிய இடத்துல வெளிப்படணும். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல சூரியன்லாம் மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது, அந்த மாதிரியான வீட்டுலாம் இருக்கும்போது எவ்வளவு பெரிய பெயர் புகழ் செல்வம் இருந்தாலும் செல்லாம போயிடும். அன்றாட வாழ்க்கையில போராட்டத்தை அதிகமா நீங்க சந்திக்கணும். தெரியாத விஷயங்கள்ல தலையிட்டு தைரியமா ஈடுபட்டு மாட்டிக்காதீங்க. சூரியன் சரியான இடத்துல வலுவா இல்ல அப்படின்னா உங்களது எதிரிகள் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. நோய் கடன் எதிரி, கடன்லாம் அதிகமாகும், நோய் அதிகமாகும், எதிரிகள் பலமா இருப்பாங்க. அப்ப மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியது வரும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. உங்கள் ராசிக்கான, உங்கள் நட்சத்திரத்துக்கான, உங்கள் லக்னத்துக்கான கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரணும். அதாவது எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணாலும் தோல்வியை சந்திப்பீங்க. அந்த உழைப்பு பலன் அளிக்காது. சமுதாயத்தில் அங்கீகாரம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் அது செல்லா காசு மாதிரி மாறி போயிடும். எல்லா விஷயத்திலயும் அனுபவம் இருக்கும். ஆனா செவ்வாயும் குருவும் வலுவிழக்கும் போது அனுபவம் இருந்தாலும் தோத்துருவீங்க. விபரீத விளைவுகளை சந்திக்க வேண்டிய அமைப்பா உருவாகிடும். ஏன்னா யானைக்கும் அடிசருக்கும். என்னதான் நீங்க சிங்கமாக இருந்தாலும் சிம்ம ராசியா இருந்தாலும் சில நேரத்தில் உங்களது செயல்பாடுகளாலே உங்களை கஷ்டப்படுத்தும் கிரக அமைப்புகள். எச்சரிக்கையா இருங்க. ராசி புருஷனின் 5வது இடம் சிம்மம், காலபுருஷனுக்கு 9வது இடம் தனுசு ராசி, குருவின் ஆதிக்கம் நிறைந்த இடம். குருவும் சிஷ்யனும் திரிகோண ராசியில இணைஞ்சிருப்பாங்க. சூரியனுக்கு பெருமை அதிகம் சேரும். அந்த நேரத்தில் உங்களை தூக்கிவிடும். ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் ஏழையா இருந்தாலும் இந்த குரு பகவான் திடீர்னு உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுவாரு.
அப்படியே உங்க வாழ்க்கையில திடீர்னு சம்பவம் நடக்கும். அதுபோல ராசிநாதனுக்கு மேஷத்துல உச்சம் பெற தகுதி இருக்கு. யாரு? சூரியனுக்கு மேஷத்துல உச்சம் பெறுகிறார். அதனுடைய 5 பூர்வ புண்ணிய பாக்கியத்தினுடைய அளவை சுட்டி காட்டுறது. உச்சம் பெற்ற மேஷ ராசி குருவின் திருக்கோண ராசியா இருக்கிறதுனால குருவின் அருள் உங்களுக்கு குறையாம கிடைக்கும். குருவின் அருள் கிடைச்சாலே கோடி நன்மை உண்டு. இந்த விஷயம்லாம் எல்லாமே நல்லதாவே இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கும் கஷ்டங்கள் வரும் கிரக அமைப்பாளர் அப்படின்னு சொல்ல வரோம். அப்ப தேவையான இடத்துல உழைக்கணும், தேவையான இடத்துல ஆன்மீக பயணத்தில் நடக்கணும், நேர்மையா இருக்கணும், தான தர்மங்கள் செய்யணும், தைரியமா இருக்கணும், கோழையா இருக்க வேண்டிய இடத்துல கோழையா இருக்கணும், பின்வாங்க வேண்டிய இடத்துல பின்வாங்கணும், சூட்சமமா இருங்க. அதாவது பொருளாதாரம், ஆரோக்கியம் இதெல்லாம் குருவின் அருளால உங்களால ஜெயிக்க முடியும். உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்கிறதுக்கு குரு மிகப்பெரிய யோக கிரகமாக இருக்கும். 4வது கேந்திரத்துக்கும் 9வது திரிகோணத்துக்கும் அதிபதி செவ்வாய் யோகக்காரகனா மாறி பல நல்ல விஷயங்களை செய்வார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். அங்க எந்த கிரகத்துக்கும் நீச்சமோ உச்சமோ இல்லை. அதனால செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்லது செய்வார். நீங்க என்ன செய்யணும்? நவக்கிரக கோவிலுக்கு போயிடுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோவிலுக்கு போங்க, 9 முறை சுத்தி வாங்க. எல்லா கிரகத்தையும் வேண்டிக்கிட்டு வாங்க. ஓம் சுக்ராய நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் புதன் புத்தியாய நமக. எப்படி நமக ஸ்லோகத்தை சொல்லுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே வராது. உங்க ராசியில சூரியன் சுதந்திரமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பாக்கியத்துல உச்சம் பெறுகிறார். தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். எந்த ஒரு செயலையும் சுணக்கம் இருக்காது. வீர நடை போடுவீங்க. வெற்றி பெற அந்த அதிபதி உங்களுக்கு துணையா இருப்பார். அதுபோல யோகக்காரகனாக செவ்வாயும் வராரு. சுறுசுறுப்பு, உற்சாகம், வேகம், விவேகம், தன்னம்பிக்கை இது எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு திறமையும் இருக்கு. உங்களது கிரக அமைப்பு உங்களை அற்புதமா ஜெயிக்க வைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு அருளும் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். பெயரும் புகழும் கண்டிப்பா உங்களுக்கு அமையும். 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் யாரு? முக்கியமானவர் வாழ்க்கையில. சுகபோகங்களுக்கு அதிபதி, இல்லற வாழ்க்கைக்கு அதிபதி, காமம், ரகசிய உறவுகள், கள்ள தொடர்புகள் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை இந்த விஷயத்துல கொடுப்பார். இல்லற வாழ்க்கையில குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க வைப்பார் ஆரம்பத்துல. ஆனா அப்புறம் பிரச்சனையை கொடுப்பார். எப்படின்னா ரகசிய உறவுகள் ஏற்படும். நான் உங்களுக்கு எல்லாருமே மயங்குவாங்க. உங்களது வீரத்தையும் தன்னம்பிக்கையையும் ஈர்ப்பையும் பார்த்து ஆட்டோமேட்டிக்கா எதிர்பாலினத்தவர்கள் உங்கள் மீது ஈர்க்கப்படுவார்கள். அப்பதான் சுக்கிர பகவான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். அவருடைய புத்தி வேலை செய்யும், அவருடைய குணம் அங்கு வேலை செய்யும். அப்ப சுக்கிர தசை, சுக்கிர புத்தி எல்லாம் செழிப்பான வளமான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. இளமையிலேயே பெருமையையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் தந்து இல்லற வாழ்க்கையில வேகத்தையும் விவேகத்தையும் தாம்பத்திய சுகத்துல கொடுத்து குழந்தை குட்டிங்கெல்லாம் கொடுத்து செல்வ செழிப்போடு வாழ வைக்கக்கூடியவர்கள். சூரியனோடு செவ்வாய், சூரியனோடு சுக்கிரன், சூரியனோடு புதன் இவங்கெல்லாம் சேரும்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நீங்க அடைவீங்க. அதனால சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்? நேர்மையா உழைக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யுங்க. இந்த வாழ்க்கையினுடைய சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுங்க. இங்க நீங்க நினைக்கலாம் கஷ்டப்படுறவங்க எல்லாம் சரியில்லை, நல்லால, அடுத்தவங்களுடைய வயிற்றுல அடிச்சு பிழைக்கிறவங்க நல்லா இருக்காங்க, எங்க வாழ்க்கை நீங்க தான் பெருமையை சொல்றீங்க, ஆனா அந்த அளவுக்கு பெருமையை சொல்லிக்கிற அளவுக்கு எங்க வாழ்க்கை இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த வாழ்க்கையினுடைய சூட்சமத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமா இல்ல, அடி மனசுல வச்சுக்கங்க. எதெல்லாம் உங்க முயற்சி இல்லாம உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வந்ததோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பரிசு. எதையெல்லாம் உழைச்சி போராடி உண்மையா சேர்த்தீங்களோ அடைஞ்சிங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கும் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் கிடைச்ச மூலதனம், ஆதாரம், உங்களுடைய சொத்து. ஆண்டவன் கொடுத்த பரிசை நம்ம சொத்துன்னு வச்சுக்க கூடாது. அதை தான தர்மம் செய்யறது சிறந்த சிந்தனை. தான தர்மம் செய்யறதுக்கு புண்ணியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடணும். நம்ம போராடி நேர்மையா சம்பாரிச்ச சொத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை கண்ணாபின்னான்னு செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமா வாழலாம், உல்லாசமா வாழலாம், அதே நேரத்துல சிந்திச்சு செயல்படுத்தணும். அந்த சொத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி உங்களை தான் சுத்தி சுத்தி வரும். யாராலையும் அழிக்க முடியாது, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த சொத்து உங்களை மட்டும் இல்ல, நேர்மையா உண்மையா உழைச்சி கிடைக்கக்கூடிய சொத்து 7 தலைமுறைக்கும் கூடவே வரும். அதனால எல்லாருமே இப்படிதான் நேர்மையா உழைச்சி போராடி சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா அப்படின்னா இங்கதான் கர்மா நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்குது. கடந்த கால கர்மா எப்படியோ, நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில வந்து அமையும். அதனால நம்முடைய செயல்கள் நல்லதை செய்யணும், நல்லதை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், 4 பேருக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும், அன்பை செலுத்தணும். 2வது எந்த ஒரு பாவ செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், பயப்படணும். இது எப்போதுமே நமக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில
ஒழுக்கத்துல சிறந்து யார் எங்க கொண்டு போய் விட்டாலும், எந்த கெட்ட விஷயத்துல சேர்த்து விட்டாலும் நம்முடைய புத்திக்கு வெளில வந்துடணும். இதுதான் இனிமே நடக்கக்கூடிய கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நமக்கு இனிமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து நடக்கணும். அப்ப இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா புதிய பாவங்களை சேர்த்துக்காம பழைய பாவங்களுக்கு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அதை அனுபவிச்சு முடிச்சிடலாம். புதிய கர்மவினையை நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க முடிவு பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வம் 7 தலைமுறைக்கு நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா நேர்மை, உண்மையான உழைப்பு, 4 பேருக்கு உதவி, இந்த 3 மட்டும் கடைபிடிச்சிங்க. அது கூடவே ஆன்மீக சிந்தனை. ஏன் இது 3க்குள்ளார வராது அப்படின்னா அது பொதுவாகவே எல்லா விஷயத்திலுமே இருக்கணும். அப்பதான் அங்க ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அதனால கடவுள் மேல அன்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பாவ செயலை தவிர்த்தோம், ஒழுக்கமா வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் கெடுக்க முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பக்தி இருக்கணும். அந்த பக்தியை நமக்கு உதவி செய்யும். இந்த கர்மாவுடைய பிடியில சிக்கி இதுதான் தலைவிதி அப்படின்னு கஷ்டப்படாம துன்பப்படாம இந்த விதியவும் இந்த கர்மாவையும் நம்ம நீக்கலாம். நாமளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நமக்கான வாய்ப்பும் இன்னும் 100% இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்குதான் இந்த ஆன்மீக சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையெழுத்த கண்ணாப்னான்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தாலும், பிரம்மன் எழுதி வச்சிருந்தாலும் அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இறைவனே நமக்கு புத்தியவும் கொடுத்திருக்கார், மதியவும் கொடுத்திருக்கார். அதனால அந்த நம்பிக்கையோட விதி எப்படி விளையாண்டாலும் நம்முடைய மதியால நிதானமா, பொறுமையா, ஆன்மீக பலத்தோடு எந்த கடவுளை, எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம்தான். அதனாலதான் இங்க கடவுளோட கோவிலோட பரிகாரங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல அற்புதமான சக்தியை கொண்டதுதான் நம்முடைய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுசா நம்பி எந்த செயல்ல ஈடுபடுறோமோ, எது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா வெற்றியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்யறியோ அதே திருப்பி கொடுக்கும். அது உங்க உடலுக்கும் பொருந்தும். எல்லாரும் சொல்லுவோம் அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம உடலும் ஒரு பிரபஞ்சம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் எல்லை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு எல்லை உண்டா? நினைச்சு பாருங்க. இந்த மனசு எங்க வேணாலும் போகும், இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கு வேணாலும் போகும். நம்ம கடவுள், தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் எதை வச்சு வணங்குறோம்? இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை தான் அந்த இறைவன். அப்ப இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உடலும் மனமும் ஒண்ணு. அதனால நம்முடைய உடலை ரொம்ப பாதுகாக்கணும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முறையான உணவு ரொம்ப முக்கியம். முறையான உணவை நீங்க சாப்பிடல அப்படின்னா ஆரோக்கியம் கெடும். இதுதான் மனசுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டுல தீபம் ஏத்தி சூடம் ஏத்தி கும்பிடுறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்புடையது. அந்த பிரபஞ்சம் வரைக்கும் அது எட்டும். அந்த சக்தி உங்களுக்கு நேரா வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியா தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பூஜை முறை, பரிகார முறை, நம்முடைய தியானம், மந்திரம் இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நேரடியா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்துறது, நேரடியா கடவுளை பார்க்கக்கூடிய விஷயம், நேரடியா நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பதில் கொடுக்க பிரபஞ்சம் தயாராகிறதுக்கும் ஒரு முன்னோடி தான் இந்த தியானம், மந்திரம், ஆன்மீக சிந்தனை. அதனால தயவு செஞ்சு பிரபஞ்சத்தை நம்புங்க, முழுமையா நம்புங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க. எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நம்புவீங்க. எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். எதை கேட்டாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த பிரபஞ்சம். அதனால அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பிரபஞ்சம், கர்மா அப்படின்லாம்? இங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. எதுக்காக நம்ம நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு புரிதல் வேணும், இந்த ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு சூட்சமம் மாதிரி. எதுக்குமே ஒரு தொடர்பு வேணும்ல. நீங்க கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு சொல்றதை விட ஏன் கோவிலுக்கு போகணும்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏற்படும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்றோம். இதை புரிஞ்சிக்காம இந்த வீடியோ லாங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா இது எப்போதுமே இருக்கக்கூடிய வீடியோ, எத்தனை வருஷம் ஆனாலும். அது மாதிரி வாரி வழங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போய் நின்றுகிட்ட பிரபஞ்சமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பரிகார முறை, பூஜை முறை, தியான முறை, மந்திர முறை. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வித
கர்மாவால தான் நம்ம மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ தப்பு பண்ணி அதை சரி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணி சரி பண்ணி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா வரம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தணும், ஆன்மீகத்துல பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அங்க மரியாதை. ஒரு முறை வேணா ஜெயிச்சு பாருங்க, இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்குது அப்படின்னு நீங்க அப்புறம் தான் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த பிறவியை ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரும்புவீங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. உங்க ராசிக்கு என்ன கோவில் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில நம்முடைய தலம், கோவில், நாம வணங்க வேண்டிய தெய்வம் இதெல்லாம் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். இந்த வீடியோக்கான முக்கியமான விஷயமே அதுதான். அப்ப சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எந்த தலம், எந்த கோவில் முக்கியமானது அப்படின்னா, பொதுவாகவே மேஷம், சிம்ம, தனுசு இதெல்லாம் அக்னியினுடைய ஆதிக்கத்துக்குட்பட்ட ராசிகள். அதனால சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் அக்னி ரூபமான இறைவனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே திருவண்ணாமலையே அக்னி தலமாக இருக்குது. சிவபுரத்தில் கோயில் கொண்டிருக்கும் அக்னி லிங்கத்தை தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் பஞ்சபூத தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான தலம். கஷ்டம் வரும்போதெல்லாம், உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணும் போதெல்லாம், தீராத நோய்கள் வரும்போதெல்லாம், எதிரிகளுடைய தொல்லை அதிகமாகும் போது, குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமாகும் போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிரிவலம் போயிட்டு வாங்க. தொழிலில் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திக்கிறீங்களா? தொழிலில் ஜெயிக்கலையா? வேலையை விட்டு அடிக்கடி நீங்க தூக்கப்படுறீங்களா? நிலையான வேலை கிடைக்கலையா? திருமண தடை இருக்கா? குழந்தை பாக்கியம் இல்லையா? குடும்பத்துல பிரச்சனைகளும் பிரிவுகளும் இருக்கா? இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நாள் கிரிவலம் போயிட்டு வாங்க. அந்த பூமியில நீங்க காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு உண்மையா பெருமைப்படுவீங்க. இந்த ஜென்மத்துல, இந்த மனித பிறவியில நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், அதுவும் சிம்ம ராசியா பிறந்தது புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா நினைப்பீங்க. அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சிட்டீங்கனாலே, உனக்காகத்தான் இத்தனை நாளா காத்திருந்தேன், நான் ஆசைப்பட்டேன், இப்ப நீங்க வந்திருக்க, உன்னுடைய கர்மா கோவில் இதுதான் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லுவார். பெயர், பணம், புகழ் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா நீங்க என்ன கேட்கணும்? உனக்கு தெரியாதா ஈஸ்வரா திருவண்ணாமலையாரே, நான் கேட்க வேண்டியதில்லை, என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது மாதிரி கொடு, என்னுடைய அவமானங்களுக்கு ஏற்றது மாதிரி கொடு, என்னுடைய கஷ்டங்களுக்கு ஏற்றது மாதிரி என்னை காப்பாத்து. அதாவது பெருமாள் கோவில் பணக்கார சாமின்னு சொல்லுவோம். ஆனா இந்த சிவன் கோவில அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா இங்க வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிய வைக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை. அப்ப அந்த இடத்துக்கு சிம்ம ராசி நண்பர்களும் தோழிகளும் போகும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை சந்திக்கும். நீங்க எது வேணும் அப்படின்னு நினைச்சு போறீங்களோ அதை 100 மடங்கு அதிகமாக கொடுக்கும். சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர், உங்களது அதிபதி. சிவனுடைய அம்சமாகவே சூரியன் இருக்கிறார். சூரியன் நெருப்பு குழம்பா இருக்குது, கொதிக்கிற கிரகம். அப்ப சூரியனுக்கு இணையான ஒரு இடம் பூமியில எதுன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தான். சிவனே மலையாகவும் மலையை சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகிறது திருவண்ணாமலையில. அதனால இந்த தலத்துக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும். இந்த மகம் நட்சத்திர நண்பர்கள் தரிசிக்க வேண்டிய இடம், உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வரக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்டர்நெட்ல தேடுங்க, கிடைக்கும். ஸ்கிரீன்ல பார்த்து இதே கோவிலை போடுங்க, கண்டிப்பா மேப்ல போட்டீங்கன்னா கிடைச்சிடும். அதுபோல பூரம் நட்சத்திர நண்பர்கள் நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலத்துக்கு போயிட்டு குற்றாலீஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அடுத்து உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்கள் அச்சிறுபாக்கம் திருத்தலம் உங்களுக்கு விசேஷமான தலம். திரிநேத்திர முனிவர் வழிபட்ட சிவலிங்கம் அங்க இருக்கு, போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் அந்த இடம். அடுத்தது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சாஸ்திரத்துல பரிகாரம்லாம் சொல்லல, பரிகாரம்னு ஒண்ணு ஜோதிட சாஸ்திரத்துல இல்ல, அதெல்லாம் இல்லாமலா இத்தனை கோவில்கள் இருக்கு, இவ்வளவு தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் தர்மங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பரிகாரங்கள் இருக்கு. ஜோசியக்காரங்களே நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா பரிகாரங்கள் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா பரிகாரமா நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஈடான பரிகாரங்கள் செய்யும் போதுதான் அதுக்கு பரிகாரமா அமையும். கஷ்டங்கள் பலமா இருக்கு, துன்பங்கள் பலமா இருக்கு, அதை போக்குறதுக்கு ஈஸியா ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். அந்த பரிகாரம் பலிக்காது. இந்த விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நோயின்னு இருந்தா அதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாமலா இருக்கும். ஆனா எந்த மருந்து அப்படிங்கிறது தான் பரிகாரத்துல மிக முக்கியமானது. இங்கேயும் சில முக்கியமான விஷயம் உண்டு. நோய்களை கட்டுப்படுத்தலாமே தவிர சில நோய்கள் சுத்தமா கட்டுப்படுத்த முடியாது, தீராது. வாழ்க்கை முழுவதும் அந்த நோய்களுக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சில நோய்கள் இருக்கு. அந்த நோய்களுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்கும். சில நோய்க்கு உடனே சாப்பிட்டா உடனே சரியாயிடும், சில நோய்க்கு அதிக காலம் பிடிக்கும். அதிக காலம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன் சாவர வரைக்கும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுங்க. அப்படிதான் பரிகாரங்களும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய கர்மா தான். நாம செஞ்ச அந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கான பரிகாரங்கள் எது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். அதாவது தெரிஞ்சே செஞ்ச தவறுகள், துரோகங்கள், பாவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பிராயச்சித்தமே இல்லை. ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார். அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும், மனம் வருந்தி செய்யணும். எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம். பணத்தால, யாகங்களால, மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி, தங்க காசு, ஆபரணங்கள், பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும், ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் வருந்துறது தான், கண்ணீர் தான். நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம், மனம் வருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம். அதுதான் தீர்வு. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான், பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான். வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா அப்படின்னா முடியாது. மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது, நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த 2 விஷயங்களை கடைபிடிங்க. 2 விஷயங்கள். இதுதான் பரிகாரம். முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க, விளக்கேத்துங்க. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கந்திஷ்டி, எதிர்மறை சக்திகள், பொறாமை, இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும். அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை, அமைதி, தெளிவு, அன்பு, பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான். ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க. அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க. இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. சுத்தமான நெய், விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி. பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய், சாணம், கோமியம், தயிர், பால், இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. முடிஞ்சா 7 வகை திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, இப்படி 7 வகை திரி இருக்கு. கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்புறம் தீப எண்ணெய்கள், நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும். குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க. அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள். எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும், செல்வங்கள் சேரும். முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம முயற்சியை பண்ண முடியும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள், அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா, நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுக்கீங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம். இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும். இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது. இதுதான் இந்த உலகத்துல பொதுவாகவே எல்லாருமே திறமை உடையவங்க தான். ஆனா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க திறமையா இருப்பாங்க.
அப்ப அந்த திறமை எது அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அந்த வழிமுறைகளை கண்டவர்கள் வெற்றியின் முதல் படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடும் உழைப்பு அப்படிங்கிறது இரண்டாம் படி தான். முதல் படினா என்ன தெரியுமா? 100 பேர் பிடிச்சி இழுத்தாலும் 1000 பேர் தடுத்தாலும் 1,00,000 பேர் உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாலும் என்னுடைய கனவை நிஜமாக்க, வாழ்க்கையில ஜெயிக்க என்னால மட்டும்தான் முடியும்னு எல்லாரையும் வரிசையில் நிக்க வச்சுட்டு முதல் படி ஏறாம பாரு, அந்த முதல் படி தான் தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் இரண்டாவது படி உழைப்பு. அப்புறம் அவமானம், கௌரவம், இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் வரும். தோல்வி ஒரு படியில வரும். இந்த உலகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படின்னா, தோத்தவங்க விழுந்து கிடக்காம மறுபடியும் எழுந்திருச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஆனா திறமையே இல்லாதவங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கதான் கிடைக்கக்கூடியது தோல்வி, தோல்விக்கு மேல் அவமானம். அதனால தன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கள ஒதுக்குங்க. குமரிக்கரையில திருவள்ளுவர் எப்படி நிக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த நில்லுங்க. தன்னம்பிக்கையோட பொறுமையும் தலைமை பண்புகளும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி இல்ல, பணத்துக்கு அடுத்ததும் வெற்றி தோல்வி இருக்கு. நேர்மை, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தான், நிர்ணயிக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம். அதனால ஏழ்மையில நேர்மை அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. இங்க நேர்மை, உழைப்பு, ஆன்மீக சிந்தனை இது இருந்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. ஆனா நேர்மைக்கே ஏழ்மை பரிசு அப்படின்னா இந்த சமூகம் தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையா இருக்கிறவன எப்பொழுதுமே அடக்கி வச்சிருக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது சமூகம். அப்படின்னா அடுத்த ஆள் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இங்க எதிரி யாரு? நம்முடைய சமூகம் தான். அதனால நம்ம ஜெயிக்கணும்னா நாம எப்பொழுதுமே இப்படிதான், நம்மளால முடியாது, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்முடைய விதி இவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டித்தான் ஆகணும். திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை, ஆய்வினை உடைமை, இடுக்கண் அறியாமை, வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா, துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல. துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க, அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு. தலைவராகலாம், கோடீஸ்வரராகலாம், எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களாலே முடியும், நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். போராடுங்க, வெற்றி பெறுங்க. புகழோ இகழ்வோ இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான், போயிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. கடைசியா ஒண்ணு சொல்லட்டுமா? போனா போகுது, ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது இந்த உலகமே கேட்கும். தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது. அதனால ஜெயிச்சிருங்க மக்கா, ஜெயிச்சிருங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.